நமசிவாய. ராகு கேது பயிற்சி வருகின்ற 18ஆம் தேதி, மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி வருது. ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 26ஆம் தேதியே, ஏப்ரல் 26ஆம் தேதியே பல்வேறு கோயில்களிலும் வந்து அது நடந்து முடிந்து விட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 18ஆம் தேதி வரவிருக்கிறது. ஸோ இப்போ இந்த ராகு கேது பயிற்சியிலே ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நான் பழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், ராசிக்கும் லக்னத்திற்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தால் எந்த ஒரு ராசிக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி லக்னத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எடுத்துட்டு அதில் வந்து மேக்ஸிமம் நாம் என்ன அளவில் ப்ரிகாஷனரியாக எடுக்க முடியும், எந்த அளவில் நாம் வந்து அதிகப்படியாக நல்ல விஷயங்களை ஈர்த்து கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் பார்க்கலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தன்மை, நடக்கக்கூடிய ஒரு தசா புத்தியின்படி நான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே கொஞ்சம் கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ பலன் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக ராகு கேது அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு அப்படின்றது வந்து இல்யூஷன் அதிகமாக கிரியேட் பண்ணக்கூடியவர் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லலாம். ராகுனாலே இல்யூஷன் அப்படின்ற மாயை அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நாம் சொல்லலாம். அவர் இருக்கக்கூடிய இடத்திற்கு தகுந்தாற்போல், அந்த ஒரு விஷயத்திற்கு ஏற்றாற்போல், அந்த காரகத்துவத்திற்கு ஏற்றாற்போல் உண்டான ஒரு மாயை நமக்கு அளிப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து சொல்ல முடியும். இருக்கிறதுலே வந்து அதிகமாக மக்களுக்கு பயப்படக்கூடிய ஒரு தன்மை அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா சனி பயிற்சி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ராகு கேது பயிற்சி அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் ரொம்ப ரொம்ப பயம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பல்வேறு மக்களுடைய மனதிலுமே இருக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ராகு இந்த மாதிரியான ஒரு இல்யூஷனை கொடுப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா, கேது என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டிட்டாச்மெண்ட்டை கொடுப்பார். டிட்டாச்மெண்ட் கொடுப்பார், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கொடுப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். ராகு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா பறந்து விரியக்கூடியது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக, நம்ம வானத்தில் பறக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், கேது அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நம்ம சுருங்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இருக்கலாம். எந்த ஒரு காரகத்துவத்தில் அவர் இருக்கிறாரோ அந்த இடத்தை சுருங்க வைப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அந்த இடத்திற்குண்டான ஒரு ஈடுபாடுகளை நமக்கு இல்லாமல் இருக்க வைப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சாலே நம்ம வந்து நமக்கே நாம பலன் பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம்னா ஜென்ரலாக நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு அப்படின்றது ஒரு ராகுவுக்கும் ஆகட்டும் அல்லது கேதுவுக்கும் ஆகட்டும் உபச்சாய வீடுகள் என்று சொல்லக்கூடிய நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு வீடுகள் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா, ராகுவுக்கு வந்து 3, 6, 10, 11 இந்த இடங்கள் எல்லாமே அவர் வந்து நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பார்னு வச்சுக்கோங்களேன். கேது அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்தோம்னா 3, 6, 9, 12 இந்த விஷயத்தில் எல்லாமே அவர் நல்ல ஒரு பலனை கொடுப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். மரணகாரக ஸ்தானம் அப்படின்ற மாதிரியான ஒரு 2 விஷயத்திற்குமே, ராகுவுக்கு உண்டான ஒரு மரணகாரக வீடு அப்படின்ற மாதிரியான விஷயமாவோ அல்லது கேதுவுக்கு உண்டான ஒரு மரணகாரகத்தை தரக்கூடிய ஒரு வீடு அப்படின்னு பார்த்தோம்னா, ராகுவுக்கு 9ஆம் இடமும் கேதுவுக்கு வந்து 4ஆம் இடமும் சொல்லலாம். இப்போ ராகுவுக்கு 9ஆம் இடம் மரணகாரக ஸ்தானம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் அப்போ மாரகத்தை கொடுத்து விடுவாரா, மரணத்தை கொடுத்து விடுவாரா அப்படின்ற மாதிரியான விஷயம்னா அப்படி அர்த்தம் இல்லை. அதற்கு இணையான ஒரு கஷ்டங்களையோ ஒரு சேலஞ்சஸையோ நமக்கு கொடுப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். ராகு 9ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பித்ருதோஷம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்துடும் வச்சுக்கோங்களேன். கேது 4ஆம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னும் போது பார்த்தோம்னா வீடு சம்பந்தமான விஷயங்கள் பல்வேறு விஷயத்தில், அதாவது இந்த மரணகாரக ஸ்தானம் அப்படின்றது அந்த ஒரு வீட்டில் அவங்களுக்கு அந்த ஒரு இடத்துல அவங்களுக்கு இருக்க பிடிக்காத ஒரு இடத்தில் இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக எடுத்துக்கிறோம். எந்த இடத்துல நமக்கு வந்து பிடிக்காம நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு நல்லபடியான ஒரு மனநிலையிலையோ ஒரு நல்ல ஒரு விஷயமாக நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டோம் இல்லையா. அதே விஷயங்கள் தான் வந்து கிரகங்களுக்கும் அது மாதிரியான விஷயங்களை தான் தருவார். பொதுவாக நாம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம வந்து பார்க்கும்போது அதீதமான கஷ்டங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால் எந்த ஒரு கிரகத்திற்குமே அதோடைய பிரத்யேதி தேவதையை எடுத்துக்கொள்ள வேண்டியது. நம்ம வந்து ஒவ்வொரு கிரகத்துக்குமே நம்ம வந்து அதிதேவதை பிரத்யேதி தேவதை அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். அப்படி சொல்லும்பொழுது பார்த்தோம்னா ராகுவுக்கு உண்டான அதிதேவதை அப்படின்ற மாதிரியான விஷயமாக நமக்கு பார்த்தோம்னா துர்க்கையும், பிரத்யேதி தேவதை அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்தோம்னா, அதாவது அதிதேவதை அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்தோம்னா பித்ருக்களையும், அது பிரத்யேதி தேவதை அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்தோம்னா துர்க்கையும் சொல்லலாம். ஸோ அப்போ அந்த பித்ருக்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ 9ஆம் இடத்துல அவர் வந்து ஒரு தோஷம் வந்துவிடும், மரணகாரக ஸ்தானம் அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் நம்ம பேசணும். அது மாதிரியான விஷயமாக பார்க்கும்பொழுது ராகுவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பித்ருக்களை வழிபடுவது அப்படின்ற மாதிரியான விஷயம் விடாமல் நம்ம ஒவ்வொரு அமாவாசையிலுமே, அமாவாசை ராகுக்குரியது பல்வேறு ஒரு பதிவுலையுமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ ஒவ்வொரு அமாவாசையிலும் நம்ம தொடர்ந்து தவறாமல் நம்ம பித்ருக்களை பூஜித்து வருவது அப்படின்றது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வந்து ரொம்ப கஷ்டம் தாழ முடியாமல் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்ததுன்னா நம்ம துர்க்கை வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயமாக, அதிதேவதை அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு கிரகத்துக்கும் உண்டான அதிதேவதை அப்படிங்கிறது நம்மளுடைய சங்கல்பங்கள், நம்ம வந்து என்னென்ன ஆசைப்படுறோமோ அந்த ஆசையெல்லாம் கொடுப்பதற்கு அதிதேவதையும், நம்மளுடைய கஷ்டங்கள் அந்த ஆசையெல்லாம் கொடுக்க முடியாமல் நம்மளை வந்து தடுக்குது, ஏதாவது ஒரு அப்டக்கல்ஸ் இருந்துகிட்டே இருக்குது, நமக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு நல்ல விஷயமே நடக்க மாட்டேங்குது, இந்த ஒரு பர்டிகுலர் கிரகத்தினால நமக்கு வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் அந்த பிரத்யேக தேவதை வழிபாட இமீடியட்டாக பலன் தரும். அதனால தான் நான் இந்திர வழிபாடை பற்றி சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். இந்திர வழிபாடு அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குருவுக்கும் உண்டானவர், சுக்கரனுக்கும் உண்டானவர். சுக்கரனுக்கு பிரத்யேக தேவதை வந்து பார்த்தீங்கன்னா இந்திரன் தான்.
ஸோ அப்போ அது மாதிரியான விஷயமாக நம்ம வந்து பார்க்கும்பொழுது உடனடியாக பலன் தரணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா சுக்கிரனாகட்டும் குருவாகட்டும் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து இந்திரனை வழிபடுவது அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லலாம். இந்த இந்திரனை வழிபடுவது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி நாளன்று நமக்கு வந்து ஒரு ஹோமம் இருக்கிறது, நம்மளுடைய ஆஃபீஸ்லேயே தான் இருக்குது, பொது ஹோமமாக செய்யவிருக்கிறோம். இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த சித்ரா பௌர்ணமி நாள் அந்த நாள் வந்து உங்களுக்கு வந்து சித்திரகுப்த பூஜை, இதை பல காலங்களாக நாம் செய்து வருகிறோம். சித்திரகுப்த பூஜையும் இந்திரஹோமமும் அந்த பர்டிகுலர் டேல வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அதீத பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இந்த ஒரு நாளில் பல காலங்களாக நான் இந்திரனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன், எவ்வளவு நல்ல ஒரு பலன்கள் கொடுப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. அவரை வந்து தேவையில்லாமல் தவறாக வந்து படங்களில் அவரை நாரதர் பற்றியெல்லாம் வந்து தவறாக சித்தரித்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ அப்போ அது அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இந்த இந்திர வழிபாடு நம்ம வந்து சொல்லி செய்யக்கூடிய ஒவ்வொரு அன்பர்களுமே அதீத பலன் தருகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லி வந்திருக்கிறார்கள். அந்த இந்திரனை வந்து நிறைய பேர் வீட்டில் வச்சுக்கிறதுக்கு இந்திரனுடைய எல்லா இடத்துலையும் கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்ட்டு சொல்லக்கூடிய காரணத்தினாலே இந்திரனுக்கு உண்டான ஒரு சிலையை அந்த ஒரு நாளிலே நாம் வந்து ஆகர்ஷணம் செய்து அவரை வந்து ஆவாகனமும் செய்து ஆகர்ஷணமும் செய்து நம்ம வந்து கொடுக்கவிருக்கிறோம். அதனால் விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் அது உங்களுக்கு பூஜா home.org போயிட்டு நீங்கள் வந்து பதிவு செய்து கொள்ளலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கு முதல் நாள் இது இருக்குது, நமக்கு ருண விமோச்சன நரசிம்ம ஹோமம். ருண விமோச்சனம் அப்படிங்கிறது கடன் தீர்க்கக்கூடியது அப்படின்ற மாதிரி. அன்றைக்கி நரசிம்ம ஜெயந்தி, சின்னமஸ்தா ஜெயந்தியும் அன்றைக்கி தான் ரொம்ப ரொம்ப அதீத பலன் தரக்கூடிய நாளாக 11ஆம் தேதி இருக்கும். 11ஆம் தேதி 12ஆம் தேதி 2 நாளுமே நமக்கு ஹோமங்கள் பூஜைகள் எல்லாமே இருக்கின்ற நமக்கு வந்து பரிகார ஸ்தலம் சேனலில் வந்து உங்களுக்கு லைவ் டெலிகாஸ்ட்டும் இருக்குது. கண்டிப்பான முறையில் அனைவருமே பார்த்து அதை எல்லா வித பயனையும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டியது. ஸோ இப்போ இந்த பிரதி தேவதை அதி தேவதை அப்படின்ற விஷயத்தை பேசிக்கொண்டிருக்கும் போது கேது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தோம்னா கேதுவுக்கு உண்டானது அதிதேவதை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பிரம்மனையும் பிரதி தேவதை அப்படின்னா சித்திரகுப்தரையும் வழிபடுவது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரும். பிரம்மனை நம்ம வந்து எல்லா கோயில்களுக்கு போகும்போதே நம்ம வந்து கோயிலே பிரம்மன், சிவன் கோயில் எல்லாமே பிரம்மன் இருப்பார். ஸோ பிரம்மனை வழிபடுவது ஓம் பிரம்மாய நமக, இந்த ஒரு மந்திரம் ஓம் பிரம்மனே நமக மந்திரம் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் பல வீடியோக்களில் சொல்லது தான். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சித்திரகுப்தன் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இங்கே நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரத்தில் அவருடைய கோயில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ்லையும் இருக்குது. சித்திரகுப்தரை பொறுத்த வரைக்கும் சித்திரகுப்தன் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சித்திரத்திலிருந்து ரகசியமாக வெளிப்பட்டவர் அப்படின்ற மாதிரியான குப்தா அப்படின்றதே வந்து பார்த்தோம்னா ரகசியம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அப்போ அந்த சித்திரத்திலிருந்து வெளிப்பட்டவர் அப்படின்றதுனால தான் அவரை சித்திரகுப்தன் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்கிறோம். அப்போ அந்த சித்திரகுப்தன் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து ஒரு கோயில்களுக்கு தேடி போக வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. அவரை நாம் வீட்டிலேயே ஒரு படமாக சித்திரத்தில் வாங்கி வைத்து அவரை வழிபட்டால் அதிகப்படியான ஒரு பலன் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயமா வச்சுக்கோங்க. அதனால சித்திரகுப்தன் கோயிலுக்கு போய் தான் எல்லாரும் வழிபடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஒரு தெய்வங்களை வழிபட்டு வருவது சிறப்பு. அதுக்கு அடுத்ததாக இப்போ நம்ம ஜோதிடம் சாராமல் நாம் வந்து பார்க்கும்பொழுது ஒவ்வொரு தெய்வங்கள் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது இப்போ எப்படி நம்ம வந்து சனிக்கு வந்து நம்ம சொல்லும்பொழுது ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, இப்படியெல்லாம் நம்ம நிறைய பேர் நம்ம வந்து சனிக்கு சொல்கிற மாதிரியே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ராகுவுக்கும் சரி கேதுவுக்கு சரி நம்ம வந்து விநாயகர் வழிபாடுங்கிறது நல்ல ஒரு பலன் தரும். ராகுவுக்கு துர்க்கை வழிபாடு, அதே போல் வந்து பார்த்தோம்னா உக்கிரகாளி வழிபாடு எல்லாமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். பைரவர் வழிபாடும் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு ரெமீடியல் மெஷர்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். மேஷ ராசியிலிருந்து நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்குமே எந்த மாதிரியான விஷயங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லக்னம்னா லக்னத்துக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த மாதிரியான விஷயத்தில் நாம் வந்து கவனமாக இருக்க வேண்டியது, அதே போல் எந்த மாதிரியான விஷயத்தில் நாம் வந்து நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு எந்தெந்த ஏரியாஸ் நம்மளோட லைஃப்பில் அப்படின்ற மாதிரியான விஷயம். மேஷம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய இப்போ இந்த பயிற்சியிலே பணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பல்வேறு ரூபத்திலே நாம் எதிர்பார்க்காத வகையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பல்வேறு இடத்துலேருந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். சின்ன அமௌண்ட்டோ பெரிய அமௌண்ட்டோ வாட் எவர் இட் இஸ் நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு அன்னோன் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமாக நமக்கு வந்து நிறைய இடத்தில் பணம் வந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கனெக்ஷன்ஸ் அப்படின்ற விஷயத்தை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். நிறைய பேருடன் தொடர்புகள் அப்படின்ற மாதிரி தொடர்புகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். தொடர்புகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நாலேஜ் அப்படின்ற மாதிரியான இந்த 2 விஷயங்களுமே, இந்த நெட்வொர்க்கிங்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து நாலேஜ் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லலாம். இந்த 2 விஷயங்கள் தான் நம்ம மனித வாழ்விலே நம்ம அதிகப்படியான ஒரு இந்த வெல்த் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திற்கு எடுத்து சொல்லக்கூடியது. ஸோ அப்போ அந்த நாலேஜ் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் வந்து இந்த ஒரு நேரத்திலே வளர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த நெட்வொர்க்கிங்னு சொல்லக்கூடிய புதிய மனிதர்களுடைய அறிமுகம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் மிக மிக அதிகமாகவே மேஷராசினரை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இதை வந்து எந்த அளவுக்கு மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ அது மாதிரியான விஷயமாக யூட்டிலைஸ்
யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரி, எந்த ஏரியாஸில் நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா கம்யூனிகேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயம். நான் இப்போ சொன்னேன் நெட்வொர்க்கிங் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொன்னேன். அதாவது அதிகமாக தொடர்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்போ அந்த தொடர்புகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்போது நம்மளுடைய கம்யூனிகேஷன் நம்ம வெளிப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் எதிராளி சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்க வேண்டும். அது இல்லாமல் போவதற்குண்டான வாய்ப்புகள் மேஷராசினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் அதிகமாக இருக்கிறது. நம்ம ஒன்று சொல்லி அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாவோ அல்லது கரெக்டாக நம்ம கம்யூனிகேட் பண்ணல, ஒரு விஷயத்தை ஒரு நேரத்தில் கரெக்டாக ஒருத்தட்ட கம்யூனிகேட் பண்ணிடணும், அதை நம்ம கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால் அதனால சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் கிரியேட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடுகளிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கணவர் இடத்திலோ ஒரு மனைவி இடத்துலையோ அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுடைய பாஸ் கிட்டயோ அல்லது உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்டயோ எந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தாலுமே நம்ம வந்து கரெக்டாக ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு விஷயம் சொல்றதாகட்டும் அல்லது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு தகவல் சொல்ல வேண்டிய ஒரு தகவலை நம்ம வந்து நேரத்திற்கு சொல்லுவது அப்படின்ற மாதிரியான விஷயமாகட்டும், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை சொல்லலாம். அது மாதிரியான விஷயங்களை அந்த ஒரு நேரத்தில் சொல்லாமல் அல்லது நம்ம வந்து ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருக்கும். இந்த மாதிரியான விஷயத்தினாலே பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஈவன் வந்து பார்த்தோம்னா மேஷராசினை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது கடன் வாங்கியிருந்தா கூட அவங்களுக்கு ப்ராப்பராக கொடுக்க முடியாது, இப்பொழுதைக்கு கிடைக்காது அல்லது இப்பொழுதைக்கு இல்லை என்ற ஒரு விஷயத்தையாவது அவங்க ஃபோன் பண்ணும்போது சொல்றது அப்படின்றது அந்த பிரச்சனையை வந்து வளர விடாமல் தவிர்க்கும். அதை விட்டுட்டு நம்ம வந்து எப்படி நம்ம வந்து நிறைய தடவை தவணை சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப எப்படி அவங்க கிட்ட நம்ம தவணை சொல்றது அப்படின்றது நினைச்சுக்கிட்டு அதை நீங்க ஹெசிடேட் பண்ணி இந்த மாதிரியான, அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இதை சொல்றேன், கடன் வாங்கியிருந்தாலும் சரி கடன் இல்லாமல் வேற ஏதாவது ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்வதற்கு அந்த நோ அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு வந்து நம்ம வந்து எஸ்டேட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம எசிடேட் பண்ணி நீங்க இந்த ஒரு காலகட்டத்தில்னா அந்த பிரச்சனையை மிகவும் பெரிதாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஸோ அதனால் அந்த கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா எதையாவது ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு யோசிச்சுட்டு ஃபியூச்சரை பற்றி ஆகட்டும் அல்லது வந்து ப்ரெசென்ட் லைஃப்பை பற்றி ஆகட்டும் அல்லது பாஸ்ட் லைஃப்பை பற்றி ஆகட்டும் நினைத்து கொண்டு வருந்தி கொண்டே இருப்பது அல்லது ஓவர் திங்கிங் அப்படின்ற மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து இந்த ஒரு 1.5 வருஷத்தில் அதிகமாக தெரிகிறது. ஸோ அப்போ அந்த மாதிரியாக தொடர்ந்து அது மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது, நம்ம வந்து ஒரு ஆஸ் எ டியூட்டியாக நம்ம வந்து நமக்கு ஃபேமிலிக்கு செய்ய வேண்டிய ஒரு டியூட்டி ஆகட்டும் அல்லது ஒரு ஆஃபீஸ்லயோ அல்லது நம்ம வந்து தொழிலையோ செய்ய வேண்டிய ஒரு டியூட்டி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எந்த ஒரு டியூட்டியுமே நம்ம வந்து சரியாக செய்ய மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் வந்து ஒரு காஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்பொழுது மேஷராசினை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 1.5 வருஷத்தில் இந்த ஒரு 2 ஏரியாஸில் கவனமாக இருக்கணும். மெயினாக வந்து நான் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு ப்ராப்பராக எந்த ஒரு விஷயத்தையும் கம்யூனிகேட் பண்ணிடுங்க அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா ஓவர் திங்கிங் அப்படின்றது, அதனால் தூக்கமின்மை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், வீண் கவலைகள் மனதில் சேர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த வீண் கவலைகள் சேர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டத்தினால உங்களுக்கு வந்து வயிறு மட்டும் பெருசாகும். இந்த மேஷராசினர் நீங்கள் இந்த 1.5 வருஷத்தில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். வயிறு மட்டும் தொப்பை போடுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் அது மாதிரியான ஒரு விஷயம் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நம்மளுடைய கணவனாகட்டும் நம்மளுடைய மனைவி ஆகட்டும் யாருக்கிட்டையுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு அஃபெக்ஷன் அப்படின்றது அப்படியே இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்ததுனால ஒரு அட்ராக்ஷன் அப்படின்ற பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா ஒரு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது வந்து ஒரு விஷயம், அதில் கவனம் செலுத்த வேண்டியது. நம்மளுடைய குழந்தைகளிடத்திலும் சரி அந்த கவனம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ அந்த விஷயத்திலையும் நீங்கள் எடுத்துக்கணும், கவனமாக இருக்க வேண்டும். மந்திரங்கள் ஆகட்டும் தெய்வீக நாட்டமாகட்டும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கண்டிப்பான முறையில் அது அதிகரிக்கும். அது நல்ல விஷயத்துக்கு தான், உங்களுடைய எதிர்காலத்திற்கு அது வித்திடக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து மேஷராசினர் கண்டிப்பாகவே எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த மெயினாக வந்து இந்த அஃபெக்ஷன் அட்ராக்ஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து மனைவி கிட்டயோ அல்லது குழந்தைகள் கிட்டயோன்னு சொல்றத விட இந்த மனைவி அப்படின்ற ஒரு விஷயத்தை குழந்தைகள் அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதான். இந்த மனைவி அப்படின்றத சொல்றதை விட பார்த்தீங்கன்னா அந்த மேரேஜே ஆகாமல் அந்த பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் லவ் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு பிரேக்கப்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. ஃபோன் எடுக்காமல் இருக்கிறது, பிளாக் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து வேற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதாவது டிவோர்ஸ் ஆகிட்டோ அது மாதிரியான ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயமாக எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு சடனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன சூழ்நிலைகள்லாம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக தென்படுகின்றன. அதனால் அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரெண்டுமே ரிலேட்டபிள் தான். ஸோ அப்போ அந்த கம்யூனிகேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருப்பதும், நான் ஏற்கனவே சொன்ன அந்த பரிகார விஷயங்கள் எல்லாம் துர்கை வழிபாடு, சித்திரகுப்த வழிபாடு, விநாயகர் வழிபாடு, இப்படி எல்லாம் காளி வழிபாடு எல்லாமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதிகப்படியாக, அதே மாதிரி பித்ருக்கள் வழிபாடு அப்படிங்கிறது அமாவாசைக்கு பித்ருக்கள் வழிபாடு எப்படி செய்வது அப்படின்ற மாதிரியாக தனியாக ஒரு பதிவு ஒரு 4 வருடங்களுக்கு முன்னால் கொடுத்திருந்தேன். பல்லாயிரக்கணக்கான மக்கள் 10 நிமிஷத்தில் ஒரு நாளைக்கு வீட்டில் தினசரியே செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பலரும் செய்து கொண்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா என்னால் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தினசரி செய்ய முடிவது கிடையாது. பட் ஆனாலும் தினசரி செய்யக்கூடிய அன்பர்கள், ஆயிரக்கணக்கான அன்பர்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள். ஸோ அடுத்ததான் நம்ம வந்து ரிஷபராசினர் பற்றி பார்த்துடலாம்.
இப்போ ரிஷபராசினர் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்க்கும்போது இந்த கேது விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரிஷபராசினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் கடந்த ஒரு குரு பயிற்சி ஆகட்டும் அல்லது வந்து பார்த்தோம்னா சனி பயிற்சி ஆகட்டும், ஈவன் வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த மே மாத பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப அதிகப்படியாக நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசினரை சொல்லியிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ அதே தான் இப்போ தொடருது, நல்லா இருக்கும், ஆனால் ஒரு சில பர்டிகுலர் ஏரியாவில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. ராகு கேது பயிற்சி வரைக்கும் இப்போ வந்து குருவோட விஷயத்தை வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து குரு பயிற்சி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்பொழுது குரு வந்து எய்தர் அவர் அமர்ந்த இடத்துல நல்லது பண்ணலைன்னா அவர் பார்க்குற இடத்துல நல்லது பண்ணுவார் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லிட்டு போயிடலாம். பட் ஆனால் இந்த ஒரு ராகு கேது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பேலன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், எப்படி வந்து கேது வந்து தலையில்லாமல் இருக்காரு, ராகு வந்து தலையோட வெறும் தலையாக மட்டும் இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், மண்டை மட்டும் தான் திங்க் பண்ணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா பிரெயினே இல்லை, பிரெயின்லெஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. ஸோ அது மாதிரி இருக்கும்போது அந்த இம்பேலன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா பேலன்ஸ்டாக இருக்காது. ஒரே மாதிரியான ஒரு பலன்கள், கெடு பலன்களாகட்டும் ஒரேடியாக வந்துட்டு போட்டோம், நல்ல பலன்களாகட்டும் ஒரேடியாக வந்துட்டு போட்டோம், அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருக்காது. ஒரு பக்கம் நல்ல பலன்கள் வரும், ஒரு பக்கம் அதை அமுக்கிறதுக்கு ஒரு கெடு பலன்கள் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் பொதுவாக இருக்கக்கூடிய அனைத்து ராசினருக்குமே இருக்கும்னு வச்சுக்கோங்களா. இது வந்து யூனிவர்சல், எல்லா இடத்துலையும் யாருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்ல வேண்டாம். ரிஷபராசினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்திலே செல்வம் அதிகமாக வருவதற்குண்டான வாய்ப்புகள், பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆகிறது, உங்களுடைய புகழ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பன்மடங்காக பெருகுவது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தில் வீட்டிலேயே இருந்தீங்கனாலும் சரி உங்களை பற்றின நல்ல எண்ணங்கள் அப்படின்றது உங்கள் குடும்பத்துக்குள்ள அதிகமாக பரவுகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைக்கலாம். ஓவரால் சொசைட்டியில் உங்களுடைய பெயர் புகழ்கள் எல்லாம் வந்து நல்ல ஒரு நிலைமையில் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லலாம். பிஸ்னஸ் மூலமாகவும் வந்து வெளிநாடுகளுக்கு செல்வதாகட்டும் அல்லது வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய இடத்துலையே அதிகப்படியாக ஒரு பலன், நிறைய ஒரு பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், கோர்ட்டு கேஸ் எல்லாத்தையும் வெற்றி பெறுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகவும் சொல்லலாம் கண்டிப்பான முறையிலே. அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வெளி பாஷை, உங்களுடைய தாய்மொழி அல்லாமல் அடுத்த மொழி பேசக்கூடிய நபர்களால் உங்களுக்கு அதிகப்படியான பலன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு ரிஷபராசினருக்கு வரக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ எந்த விஷயத்தில் நாம் வந்து கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா ரிஷபராசினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்திலே வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்கல, வீட்டில் இருக்கிறத விட வெளியில் இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வீட்டுக்குள்ளே வந்தால் எனக்கு அதிகமாக ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மையாக தோன்றுகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடும். அதே போல் இப்போ இருந்து ஒரு இங்கே இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வேற ஒரு வீட்டுக்கு நீங்கள் மாறுறீங்கன்னா வாஸ்து குறைபாடுள்ள இந்த சமயத்திலே மாறக்கூடியவர்கள் வாஸ்து குறைபாடுள்ள வீடுகளுக்கு மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், தாய் ரீதியான விஷயங்களிலே நாம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவங்களோட உடல்நிலையில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் வந்து பார்த்தோம்னா நமக்கோ அல்லது நம்மளுடைய குழந்தைகளுக்கோ உண்டான படிப்புகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களிலும் நாம் வந்து கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் வந்து நம்ம வந்து இந்த ஒரு காலகட்டத்திலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஏரியாஸ் இந்தந்த ஏரியாஸ் தான். ஸோ நம்ம படிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம், ஒரு நாலேஜ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை டெவலப் பண்ணணும் அப்படின்றது நம்ம வந்து குழந்தைகளோட சரியாக படிக்கலைன்னா அது ஒரு கவலை நமக்கு வந்து சேர்ந்துடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாத்துலையும் நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டியது. புதுசாக ப்ராப்பர்ட்டிஸ் வெஹிக்கிள்ஸ் ஏதாவது வாங்குறீங்கன்னா அதில் வந்து கவனமாக போக வேண்டியது மிக மிக அவசியம் ரிஷபராசினரை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் பர்டிகுலராக ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறீங்கன்னா அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு தடவைக்கு 4 தடவை செக் பண்ணிடுங்க. அதே மாதிரி வெஹிக்கிள்ஸ் ஏதாவது நீங்கள் செகண்ட் ஹேண்ட்ஸ் வெஹிக்கிள்ஸ் வாங்குறதுனாலும் சரி, புது வெஹிக்கிள்ஸ் ஏதாவது வாங்குறதுனாலும் புது வெஹிக்கிள்ஸ் மார்க்கெட்டில் அப்போ தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வந்து நம்பி நல்லா இருக்கும், பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரியான நினைப்பாக நீங்கள் வாங்கிட்டு அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒரு வெஹிக்கிள் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருப்பதற்குண்டான சான்சஸுமே அதிகமாக இருக்குது. அதனால் அந்த விஷயத்திலாம் கவனம் செலுத்த வேண்டியது. நான் தாயோட உடல்நிலை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன். குழந்தைகளிடத்தில் கடிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியம் ரிஷபராசினரை பொறுத்த வரைக்கும். இந்த ஏரியாஸ்லாம் நீங்க வந்து ஜாக்கிரதையா இருந்துட்டாலே போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கிறது பிடிக்கல, வெளியில இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நினைத்துக்கொண்டு ஃபேமிலியை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடிய சான்சஸ் வந்து அதிகப்படியாக ரிஷபராசினருக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்படக்கூடும். அதனால அந்த ஒரு பேலன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம அந்த மாதிரி இருந்தாலும் இது வந்து பாசிங் கிளவுட்ஸ் நினைச்சிட்டு அதை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த ஒரு காலகட்டம். ஸோ அதனால அந்த விஷயத்துல வந்து ஜாக்கிரதையா இருந்தாலே ரிஷபராசினருக்கு அனைத்து விதமான நன்மைகளும் வந்து சேரும். மிதுனராசினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து கண்டிப்பாகவே அதிகமாக தெரிகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி
நீங்கள் எந்த ஏரியாஸில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பித்ருக்கள் வழிபாடு அப்படின்ற விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். அப்படி கவனம் செலுத்தினாலே உங்களுக்கு ஏமாற்றம், துரோகம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக தவிர்த்தலாம். குவிக் மணி ஸ்கீம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் எதுலையாவது போய் ஈடுபட்டோம்னா அதில் மாட்டுவோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு 1-1.5 வருஷத்தில் நமக்கு வந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசிகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிங்கிற காரணத்தினாலே அந்த முன்னோர்கள் ஆசிகளை குறைய விடாமல் நாம் வந்து தொடர்ந்து அவர்களுக்கு உண்டான ஒரு விஷயத்தை தினசரியே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரியான இருக்கக்கூடியவர்கள் அமாவாசை தோறுமாவது அவர்களுக்கு அந்த பித்ருகாரியங்களுக்கு செய்ய வேண்டும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுவரைக்கும் ஏதாவது விட்டு போயிருந்ததுனாலும் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த டைமில் நீங்கள் செஞ்சிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஜென்ரலாக இந்த தெய்வ வழிபாடு அப்படின்ற விஷயங்கள், தெய்வ வழிபாடு அப்படின்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக அந்த தெய்வ வழிபாட்டில் ஈடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் அமையும். நிறைய தெய்வ வழிபாடு, அந்த தெய்வத்துடைய ஒரு அருள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உங்கள் மேல் பரவுவதாக நீங்கள் வந்து உணரக்கூடிய காலகட்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த தெய்வ வழிபாடை அதிகரித்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்திலே மிதுனராசினர் இருக்கிறாங்க. நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குட்டி குட்டியாக நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடிக்கடி எங்கேயாவது பக்கத்தில் டூர் போயிட்டு வருது, ஒரு சிங்கிள் டே டூர், 3 நாள் டூர், 2 நாள் டூர், இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது. இல்லை காலையில் போயிட்டு நான் ஈவினிங் வரைக்கும் நைட் வரைக்கும் வந்து வீட்டை விட்டு வெளியில் இருந்துட்டு நம்ம வந்து வெளியில் நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டம் எல்லாமே நிறைய இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான், எதுலேயுமே வந்து அகலக்கால் வைப்பது அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் மிதுனராசினருக்கு ஆபத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கா, தங்கச்சி, தம்பி இவங்க கிட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் உங்களுடைய பேச்சுக்களை வைத்திருங்கள். உங்கள் கம்யூனிகேஷனால் அவங்க மனம் புண்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அதன் மூலமாக உங்களுக்குள் தகராறுகள், சண்டைகள், பிரச்சனைகள் ஏதாவது வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளுமே அதிகமாக தென்படுகிறது மிதுனராசினருக்கு. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தினாலே போதும். இந்த ஒரு 1.5 வருஷ காலங்கள் ரொம்ப அருமையாக போய்விடும். கடகராசினர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துலையும் 2ஆம் இடத்துல இருக்கா. இப்போதானே சனி போச்சு, இப்போ இவர் வந்து 8ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டாரா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக ஒரு பயப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ராகுவை பொறுத்த வரைக்கும் சரி, நீங்கள் வந்து கடகராசினை பொறுத்த வரைக்கும் இந்த 8ஆம் இடம் ராகு உட்காந்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அமானுஷ்ய அனுபவங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அமானுஷ்ய அனுபவங்கள் நடக்கும் அப்படின்னோடனே யாராவது எனக்கு செய்வன பண்ணிடுவாங்களா அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அமானுஷ்ய அனுபவங்கள் நடக்கும்னா மற்ற விஷயங்கள், மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாத சில விஷயங்கள், ஒரு அக்குல்ட் ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தென்படும். ஒரு அக்குல்ட் ரிலேட்டட் ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஈடுபடுவீர்கள். எப்பவுமே ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு ஹீலிங் மெத்தட்ஸ் இல்லாமல் வந்து வித்தியாசமாக ஏதாவது ஒரு ஹீலிங் மெத்தட்ஸில் ஈடுபட்டு அதன் மூலமாக உங்களுடைய மனதையும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களையும் சரி, பிறருக்கும் சரி ஒரு ஹீலிங்ஸ் வந்து நீங்கள் உங்களால் கொடுக்க முடியும் அல்லது நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கடகராசினை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் நம்ம கண்டிப்பான முறையில் சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு எங்கிருந்து அதாவது இந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்தாலும் எனக்கு பணம் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையே எனக்கு கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட அப்படி எதிர்பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் செல்வமும் நற்செய்திகள் மெயின். நம்ம வந்து செல்வம் அப்படின்ற மாதிரியான, பணம் அப்படின்ற மாதிரியான விஷயம் மட்டுமல்லாமல் நற்செய்திகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் அதிகமாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் கடகராசினருக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா அகைன் வந்து பார்த்தோம்னா இந்த ஃபேமிலி ரிலேட்டட் விஷயங்கள் தான். இந்த ஃபேமிலி ரிலேட்டட் விஷயங்கள் நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டும். ஒருத்தர் நம்மளை விட்டு புறம் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக, பொருள் பேசுகிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகலாம் அதிகமாக உங்கள் காதுக்கு வந்து சேரும். உங்களை பற்றி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கே வந்து உங்ககிட்டே வந்து சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தோம்னா அவங்களே வேற யார்ட்டையாவது உங்ககிட்ட அந்த மாதிரி தான் பேசியிருப்பாங்க. அதை சொல்லாமல் அவங்க அதுக்கு திருப்பி பேசினதை வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. அதாவது துரோகம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதிகமாக இந்த ஒரு காலகட்டத்திலே நடக்கக்கூடிய காலமாக கடகராசினருக்கு இந்த மாதிரி, அதாவது ஃபேமிலி ரிலேட்டட் விஷயத்தில் துரோகம் அப்படின்னு சொல்றது இந்த ஃபேமிலி ரிலேட்டட் நம்மளை பற்றி ஏதாவது விஷயங்கள் யாராவது சொல்லிக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம். அடுத்ததாக நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஃபினான்ஷியல் ஃப்ராடு அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்லைன் அரெஸ்ட் இந்த மாதிரியெல்லாம் நிறைய இப்போ நமக்கு ஒவ்வொரு ஃபோன் பண்ணாலே உங்களுக்கு ஃபோனில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மெசேஜ் வருது, இதெல்லாம் வந்து ஏமாறாமல் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா. அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு கண்ணு முன்னால் நம்மளையே ஏமாற்றி போகக்கூடிய, அதனால் நமக்கு செல்வத்தை இழக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கடகராசினருக்கு இருக்கக்கூடும்.
அதனால அந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இது மாதிரியாக எந்த ஒரு மெசேஜஸோ அல்லது வந்து ஃபோன் கால்ஸோ ஏதாவது வந்ததுனாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய லிங்க்ஸ் எல்லாம் வருதுன்றாங்க. அந்த மாதிரி லிங்க் எல்லாம் ஏதாவது கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட மொபைலில் இருந்தே வந்து இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்மளுடைய பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணிவிடும், ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு வந்து நமக்கு பணம் போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுகிறோம். அது மாதிரியான விஷயங்கள் அனைத்து விஷயங்களிலுமே ரொம்ப ரொம்ப எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்லேருந்து எல்லா விஷயத்துலையும் நம்ம டீல் பண்ணுறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு அதற்குண்டான விலை வந்து மிகப்பெரிய விலையாக நமக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபேமிலி மேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் மட்டும் நம்ம வந்து கவனமாக இருந்தால் போதுமானது. மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இறைவனும் பார்த்துக்கொள்வார். அதற்குண்டான நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அமானுஷ்யமான ஒரு தெய்வீக சக்தி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு வந்து சேரும். இந்த மாதிரி டைம்ல நிறைய மாந்திரிகர்கள் தாந்திரிகர்கள் எல்லாம் நீங்கள் மீட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த 1.5 வருஷம் இருக்கும். கடகராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். மேபி நெக்ஸ்ட் ராகு கேது பயிற்சியில் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு இந்த ஒரு 1.5 இயர்ஸில் எவ்வளோ அன்பர்கள் வந்து கடகலக்னத்துக்காரங்க வந்தாங்க, அது கடகராசிக்காரர்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வெளி உலகத்துக்கு அதிகமாக தெரியாத சாமியார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், மாந்திரிக ரிலேட்டடில் ரொம்ப பெரிய லெவலில் இருக்கிறவங்க, தாந்திரிக ரிலேட்டடில் பெரிய லெவலில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே நீங்கள் வந்து மீட் பண்ணக்கூடியது, அவர்களுடன் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் அதிகப்படுத்தக்கூடியது, அவர்களால் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடப்பது, நீங்கள் ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொள்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து கடகராசினருக்கு கண்டிப்பான முறையில் இந்த ஒரு டைம்ல எதிர்பார்க்கலாம். சிம்மராசினர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய அந்த ஒரு 1.5 இயர்ஸ் பீரியட் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் பார்த்தோம்னா 2 விதமான விஷயங்கள் நமக்கு வந்து நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் பார்த்தோம்னா நமக்கு நிறைய வேலைகள் செய்வோம், நிறைய விஷயங்கள் செய்வோம், புதிய பார்ட்னர்ஷிப்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும், நிறைய ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும். அதன் மூலமாக பல்வேறு இடங்களுக்கு டிராவல் பண்ணுவோம். அதே மாதிரி அதன் மூலமாக நமக்கு பல்வேறு விதமான செல்வ வளங்கள் வந்து சேரும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நிறைய வந்து சேரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லலாம். நமக்கு வந்து இது வரைக்கும் சில விஷயங்கள் தெரியாத நிறைய விஷயங்கள் நமக்கு growthக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதிகமாக நமக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து சேரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லலாம். கண்டிப்பாக அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு நல்ல ஒரு விஷயத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாகவும், நமக்கு வந்து ஆர்டினரியாகவே ஒரு பெரிய ஒரு சக்தி வந்த மாதிரியான ஒரு அமைப்பாக நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு டைமில் நினைக்கலாம். நம்மளை விட நம்மளுடைய பார்ட்னர்ஸ், அதாவது நம்மளுடைய ஸ்பௌஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு வந்து கணவரோ மனைவியோ அல்லது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோ, நமக்கு வந்து உற்ற துணையாக நமக்கு எப்பவுமே ஒரு பார்ட்னர் மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமாக இந்த ஒரு காலகட்டத்திலே சிம்மராசினருக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அவர்கள் மூலமாக உங்களுடைய growth அப்படிங்கிறது வளரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். ஸோ கண்டிப்பான முறையில் அது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். இந்த சென்ஸ் என்னென்னா, நல்ல சேர்க்கையை மட்டும் சேர்க்க வேண்டும் அப்படின்றது. காரணம் என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு டைமில் வேண்டாத சேர்க்கையும் வந்து சேரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த வேண்டாத சேர்க்கை திடீர்னு இருக்கக்கூடிய ஒரு சில ரிலேஷன்ஷிப் எல்லாம் தோன்றும். அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தோன்றுவதனால் அதற்குண்டான ஒரு நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுமே இந்த மாதிரியான ஒரு டைமில் நமக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இது மாதிரி எல்லாம் ஒரு பக்கமாக போயிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா, இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா தெய்வீக நாட்டம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகரிக்கக்கூடும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக உங்கள் நீங்களே சுருக்கிப்பீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். சிம்மராசினை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களுடைய தேவைகளாகட்டும், உங்களுடைய ஆசைகளாகட்டும், அனைத்து விஷயங்களையுமே நீங்கள் சுருக்கிக் கொள்வீர்கள், ரொம்பவும் வெளிப்படுத்த மாட்டீர்கள், அதை தேடி ஓட மாட்டீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகும். ஒரு விரக்தி மனப்பான்மை அப்படின்ற மாதிரியான விஷயம், டிஜெக்டடாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு டிட்டாச்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து சிம்மராசினர் பலருக்கும் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் எதிர்பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிறது ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளாமல் தவிர்த்து தனியாக போய் ஒதுங்கி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியா இருந்ததுன்னா, அப்போ நமக்கு அந்த growth அப்படின்னு நம்ம வந்து இதுக்கு அல்டிமேட்டாக அந்த growth வரக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொன்னோம் இல்லையா, அப்போ அந்த growth வருமா? அப்போ அந்த growth வராது இல்லையா. அது மாதிரியாக ஒரு விஷயத்தை நீங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டியது. இதுதான் சேலஞ்சஸ் அப்படிங்கிறது. இப்போ இந்த ராகு கேது பயிற்சினே அப்படிதான். ஏதாவது ஒருத்தர் நல்ல விஷயங்கள் செஞ்சால் ஏதாவது இன்னொருத்தர் வந்து ஒரு சேலஞ்சஸை கொடுப்பார் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த சேலஞ்சஸை கொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம், ஒரு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு டிப்ரெஸ்டாகவே இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டம், அந்த மாதிரியான காலகட்டத்திலிருந்து விலகி நீங்கள் வந்து நல்லபடியாக இந்த ஒரு சோஷியலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் வந்து உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொண்டீர்கள் என்றாலும் சரி, இந்த மாதிரியாக உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த பார்ட்னர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாகட்டும், உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகட்டும், அதெல்லாம் நீங்கள் அதிகப்படுத்தி கொண்டீர்கள் என்றால் இந்த ஒரு காலகட்டம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். விநாயகர் வழிபாடு விட்டுறாதீங்க. அரச மரத்தடி விநாயகரை தினசரி வழிபட்டு வந்தீர்கள் என்றால் சிம்மராசினரை பொறுத்த வரைக்கும், சிம்ம லக்னத்தினரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவர் எல்லாவித ஒரு தடைகளையும் உங்களுக்கு
தகர்க்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். ஏன்னா இந்த டைம்ல வந்து தடைகளும் அதிகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நான் செய்யணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு முடியறதில்லை அப்படின்னு அந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் சொல்லுவோம். அது மாதிரியாக நாமளே தள்ளி தள்ளி போடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நிறைய விஷயங்களுக்கு இருக்கும். விருப்பம் இல்லாமல் விருப்பம் இல்லாமல் தள்ளி தள்ளி போடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பல விஷயங்களே. ஸோ அதனால அதுல எல்லாம் நம்ம வந்து தவிர்த்து கொள்ள வேண்டியது. இப்படிலாம் தவிர்த்துக்கிட்டோம்னா பணமாகட்டும், மற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகட்டும், growth ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு சிம்மராசினருக்கு தடை இல்லாமல் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கன்னிராசினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாகவே வரும். ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி வந்து அதாவது ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொதுவாக கன்னிராசினரை பொறுத்த வரைக்கும் வந்து ராகு 6ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு இந்த பீரியட்ல. இப்போ 6ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா 6ஆம் இடத்துலையும் சரி 10ஆம் இடத்துலையும் சரி ஒரு பாம்பாவது பாவியாவது இருக்கணும்பாங்க. இது வந்து அதாவது பாம்பாவது பாவியாவது இருக்கணும் அப்படின்னா பாம்பு ஏதாவது ஒன்றில் வந்து ராகுவோ கேதுவோ உட்காந்துருக்கணும், இல்லை பாவி அப்படின்னா குரூர கிரகங்கள் ஏதாவது ஒன்று உட்காந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த பாம்பாவது பாவியாவது இருக்கணும். இந்த டைமில் பாம்பு உட்காருது. ஸோ அப்போ அந்த பாம்பு உட்காருது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நான் ஏற்கனவே சொன்னேன். ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3, 6, 10, 11 நல்லா வேலை செய்வார் அப்படின்னு. ராகு கண்டிப்பாகவே இந்த மாதிரியான ஒரு டைமில் சூப்பராக வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக கன்னிராசினருக்கு இருக்கும். பல காலமாக ஒரு துன்பங்களை உடல் ரீதியாக அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறீர்களா, அல்லது வந்து எதிரி ரீதியாக அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறீர்களா, அல்லது கடன் தொல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமாக அனுபவித்து வந்துருக்கீங்களா, அதுலேருந்து எல்லாத்துலேயுமே நம்ம வந்து வெளிவந்து விடலாம் அப்படின்னு கண்டிப்பான முறையிலே நம்ம வந்து கன்னிராசினரை சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நான் இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் சொல்கிறது நீங்கள் வந்து ரீட் பிட்வீன் த லைன்ஸும்பாங்க. அதில் நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எப்படின்னா நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் தொல்லைகளிலிருந்து வெளியில் வந்துடலாம், அதே மாதிரி எதிரி தொல்லையிலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொன்னேன். கடன் தொல்லையிலிருந்து வெளியில் வந்துடலாம்னு சொன்னேன், ஆனால் கடன்லேருந்து வெளியில் வந்துடலாம்னு சொல்ல. அதாவது கடன் தொல்லை அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கந்து வட்டி இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிட்டு இருப்போம் இல்லையா, மாட்டிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாமே வந்து அந்த தொல்லைகள் எல்லாம் வந்து நின்று உங்களை ஏதாவது ஹராஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஹராஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரியான விஷயமாக அதை வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் லெவலில் நீங்கள் கொண்டு போய் நிற்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். சரி, அப்போ நான் கடன் அடைக்க மாட்டேனான்னு கேட்டால் அடைக்கலாம் கண்டிப்பான முறையில். ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா கடன் இருக்கும், சில பேருக்கு 10 லட்சம், சில பேருக்கு 10 கோடி. ஸோ எல்லா கடனையுமே எல்லாருமே அடைத்து விடுவார்களா அப்படின்னு கேட்டோம்னா அதற்குண்டான காலகட்டம் உங்களுடைய சுயஜாதகத்திலே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தசாபுக்தியில் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இருந்ததுன்னா கண்டிப்பான முறையிலே கடனை அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும். எப்படியா இருந்தாலும் கடன்லேருந்து ரிலீஃப் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எதையா இருந்தாலும் நம்ம வந்து செட்டில்மெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம வந்து வெளியில் வரக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு உண்டான அமைப்பு நன்றாகவே இருக்கிறது. நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு 3 விஷயங்களுமே கடனாகட்டும், எதிரியாகட்டும், உங்களுக்கு வழக்குகள் அது மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்து அதெல்லாம் நிவர்த்தி செய்து விடுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பான முறையில் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக இன்னொரு விஷயமா பார்க்கும்போது இல்லீகல் இஷ்யூஸ் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்தாலோ அல்லது நீங்கள் என்ன சொல்கிறது வீடை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தாலும் அந்த காலகட்டம் உங்களுக்கு அது வந்து ஜாஸ்தியாகும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். இந்த இல்லீகல் அப்படின்ற விஷயத்தை நான் வந்து சொல்கிறது என்னன்னா இல்லீகல் விஷயங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஒரு டைமில் ஈடுபட்டிருந்தாலோ அல்லது இந்த ஒரு காலகட்டத்தில் ஈடுபடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு தெரியாமையே வந்துவிட்டது அப்படின்ற மாதிரியாக இருந்தாலோ அல்லது நீங்கள் செய்யாமையே ஏதாவது ஒரு விஷயத்தில் வேண்டாத நபர்களோட கூட்டு இருக்கிறதுனால ஒரு வம்படியாக நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளை மாட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கலாம். அந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாகவே ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் உணர்த்துகிறது. அல்லது இதன் மூலமாக நம்ம வந்து பல்வேறு வழக்குகள் சிறை செல்லக்கூடிய ஒரு தன்மை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம சிறை செல்லக்கூடிய தன்மைனா அப்போ இருக்கக்கூடிய எல்லா கன்னிராசிக்காரங்களுக்கும் அந்த மாதிரி போயிடுவாங்களா அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்லை. நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகலான ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஈடுபட்டாங்கன்னா அது தெரிய வரும் வெளியில் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதாவது வேண்டாத விஷயங்கள் செய்யறவங்களுக்கு மட்டும்தான். அதனால அனைத்து அன்பர்களுமே அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பற்றி நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, அனைத்து அன்பர்களும் மற்ற விஷயங்கள் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரினுக்கு போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பான முறையிலே ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக வரும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா இரவு தூக்கமின்மை அப்படின்ற மாதிரி தூக்கத்தில் வேண்டாத விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கனவுகள் தினசரியே ஏதோ திடீர்னு கனவு வர ஆரம்பிச்சிருச்சு, டெய்லி வேண்டாத கனவாக வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியாக சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக பலருக்கும் அது மாதிரியான ஒரு தன்மையாக அமைந்தால் கண்டிப்பான முறையில் படுக்கை அறையை மாற்ற முடியாதுன்னாலும் படுக்கையுடைய ஒரு இடத்தையாவது மாற்றி போடுங்கள். அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் அந்த பெட் எடுத்து திருப்பி போடுறது மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல, உங்களுக்கு அந்த பெட்ரூமை கிளீன் பண்ணுற விஷயத்தை பற்றி நான் பேசும்போது நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரியான விஷயமாக செய்து வந்தாலும் அதற்குண்டான மாற்றம் அப்படின்னு இருக்கும். பெட்ரூமில்
எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சுகந்த வாசனையுள்ள ஏதாவது ஒரு புகைகளை போடுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதாவது தூபம் போடுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் கன்னிராசினரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வெளிநாட்டிலேயே ஆல்ரெடி ஃபேமிலியை பிரிஞ்சிருக்கீங்க, அந்த பிரிஞ்சு இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டிலேயே இன்னொரு 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு இப்போ வந்துடலான்னு தீர்மானம் பண்ணவங்க எல்லாம் கூட வேண்டாம் நான் இன்னும் இருக்கேன், 1 வருஷம் 2 வருஷம் இருந்துட்டு நான் அதுக்கப்புறமா முடிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஆப்வியஸ்லி நம்ம வந்து ஃபேமிலியை பிரிஞ்சு தான் இருப்போம். ஃபேமிலியை பிரிந்து இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு நம்ம வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படின்ற மாதிரியான விஷயமாக அதிகப்படியான ஒரு கன்னிராசினருக்கு இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இருக்கக்கூடும். அட்லீஸ்ட் ஒரு 2 மாதம் 3 மாதம் அடிக்கடி அந்த மாதிரி 2 மாதம் 3 மாதம் அல்லது ஒரு வாரம் 10 நாள் அடிக்கடி நம்ம வந்து ஃபேமிலியை பிரிஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்திலெல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது, இது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லதுக்கே தான் முடியும். நான் சொன்ன மாதிரி ஒரு சில அன்பர்கள் யாராவது அந்த வேண்டாத விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களாகவோ அல்லது ஆல்ரெடி ஈடுபட்டிருந்தாலோ அது மாதிரியான விஷயமாக அந்த இல்லீகல் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயமும் சொல்லணும். யார்ட்டையாவது வந்து பார்த்தோம்னா பணம் கொடுத்துருக்கோம், அந்த பணம் கொடுத்தது வந்து யார்ட்டையா பணம் வாங்கியிருக்கோம் அல்லது கொடுத்துருக்கோம், அந்த கொடுத்துருக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பொய் வழக்கு போடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். பணம் வாங்கியிருக்கோம் அப்படின்ற அவன் கூட எதையாவது ஒரு செக்கை போட்டு பவுன்ஸ் பண்ணிட்டு நம்மளை வந்து கோர்ட்டுக்கு இழுக்கிறது கேஸுக்கு இழுக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டமாக வரக்கூடும். ஸோ இதெல்லாம் கூட நம்ம வந்து சொல்லலாம். நம்ம வந்து எல்லாமே இல்லீகலாக பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து கோர்ட்டோ கேஸோ அந்த மாதிரியான ஒரு வழக்குகளை நம்ம சந்திப்போம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்ல வேண்டாம். இது மாதிரியான ஒரு விஷயத்திற்கும் தாராளமாக அந்த மாதிரியாக ஒரு அமைப்புகள் ஏற்படக்கூடும். ஸோ அந்த விஷயத்திலெல்லாம் கன்னிராசினை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டியது. துளாராசி துளாராசினையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, இந்த டைம்ல அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பான முறையிலே அற்புதமாக வேற வேற ரிலேஷன்ஷிப்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அற்புதமாக வேற வேற ரிலேஷன்ஷிப்ஸ் கிடைக்கும், நிறைய புது புது ஐடியாஸ் உங்க மனசுல தோன்றிக்கொண்டே இருக்கும், நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுத்து சென்று நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள், அதாவது உங்களுடைய குரோத்துக்காக சொல்றேன் நான், நல்ல விஷயம்னு சொல்ற பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குரோத்துக்காக நீங்கள் வந்து நிறைய நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் அமையக்கூடும். இந்த குரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ரா வந்துகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் திருமணம் ஆகாதவர்கள் அல்லது திருமணமானவர்களே கூட வச்சுக்கோங்களேன், நியூ ரிலேஷன்ஷிப் நம்ம லைஃப்குள்ள வரதுக்குண்டான ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் அமைகிறது. ஸோ அந்த நியூ ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கல்யாணமே ஆகலை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அது கல்யாணத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கா இல்லையாங்கிறதுல நம்ம கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன். ஆல்ரெடி திருமணமாகி டிவோர்ஸில் இருக்காங்க, உங்களுக்கு நியூ ரிலேஷன்ஷிப் வருதுன்னா அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றது. எப்படியா இருந்தாலுமே கண்டிப்பான முறையில் இந்த ஒரு பீரியட்ல வந்து நிறைய நியூ ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வரும். அந்த நியூ ரிலேஷன்ஷிப்ங்கிறது ஒரு சில விஷயங்கள் ஒரு சகாயத்திற்காக அவர்களுடைய சொந்த தேவைகளுக்காக உங்களை நாடுவது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் அதற்கு நீங்கள் இடம் கொடுப்பது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் துளாராசினருக்கு இந்த ஒரு டைம்ல இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அதனால அந்த விஷயத்துல நம்மளுடைய கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டுமே பேசும், வேறு எந்தவித தெய்வ வழிபாடும் நமக்கு வந்து ஒரு விதத்திலும் ஹெல்ப் பண்ணிட போறது கிடையாது. காரணம் வந்து பார்த்தோம்னா அந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது தான் கடவுள். ஸோ அப்போ அந்த கான்சியஸ்னஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் இந்த ஒரு டைம்ல நமக்கு வந்து அதிகமாக தேவை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து அந்த தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் துரோகம் செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள், அது வந்து பார்த்தோம்னா ஆண்பால் பெண்பால் நம்ம வந்து தனித்தனியாக பிரிச்சு பார்க்கணும்னு அவசியம் இல்லைன்னு வச்சிருக்கேன். நமக்கு சாதாரணமாகவே கூட இருக்கிறவங்களே கூட அந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். புதுசாக வந்து இப்போ இருக்கிறவங்க ஆல்ரெடி பல காலமாக இருப்பவர்களை பற்றி சொல்லலை, இந்த பீரியட்ல புதுசாக வந்து ஜாயிண்ட் அடிக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கிறது. இந்த லேவாதேவின்னு சொல்லுவோம் தெரியுமா, உங்களுக்கு வந்து இப்போ கொடுத்துட்டு இப்படி வாங்கிடுறது, நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கும். இந்த டெய்லி வட்டி தண்டல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரியான விஷயங்கள் 10 நாளில் கொடுத்துறேன் 5 நாளில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிக்கூடிய அந்த மாதிரி ஒரு இதுல எல்லாம் நீங்க வந்து நகைகளோ அல்லது வந்து பணமோ அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று வாங்கினீங்கன்னா அந்த டைம்ல உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாமல் போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக மிக அதிகமாக இருக்கிறது. அதனால அந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்கள் துளாராசினை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி ஏதாவது வாங்கினீங்கன்னா அதை வந்து எந்த அளவுக்கு ஒரு முயற்சி செய்து திருப்பி கொடுத்து விட்டீர்கள் என்றால் அது நல்லது, அல்லது அதனால் அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வந்து ஸ்பாயில் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கிறது. பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் துளாராசினர் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை, ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பாக தான் இருக்கிறது. அதனால இந்த ஒரு டைம்ல நான் சொன்ன விஷயத்தெல்லாம் மட்டும் நல்லா கவனம் செலுத்தினீங்கன்னா மற்றபடி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து சேலஞ்சஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய இந்த ஒரு 1.5 இயர்ஸை வந்து கடந்து போய் கொடுக்கலாம். விருச்சிக ராசினர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் இருப்பாங்கல்ல, பர்டிகுலராக ரியல் எஸ்டேட் அல்லது வந்து பார்த்தோம்னா நம்மளோட வீடு விற்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது நம்மளோட வீடு ஏதாவது ஒன்று நமக்கு வாங்க மாட்டோமா நினைத்து கொண்டே இருப்பவர்கள், அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அற்புதமான ஒரு டைம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். கண்டிப்பான முறையிலே ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவர்களுக்கு எல்லாரும் ஒரு பொன்னான காலங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் வீட்டுக்கு வந்து பெருசாக விலை போகலை அப்படின்ற மாதிரியான வீடோ அல்லது நிலமோ விலை போகலை அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப விலை போகும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக புதிய சொத்துக்கள் உங்களுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், புதுசாக வெஹிக்கிள்ஸ்
வெஹிக்கிள்ஸ் உங்களுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள், புதிதாக உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் அதிகமாக சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள், புதிதாக உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு கம்ஃபர்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், சுகஸ்தானம் அப்படிங்கிறது வந்து இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ரொம்ப ஒரு மாதிரி மெதப்பில் இருப்போம் அப்படின்பாங்களா அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக விருச்சிக ராசியினர் பலருக்குமே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஒரு யோகமே எனக்கு இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்கள் கூட ஏதாவது ஒரு சின்ன காணி நிலமாவது வருவாங்களா, அது மாதிரியாக எந்த வாய்ப்பும் இல்லைன்னு நினைக்கிறவர்கள் கூட ஏதாவது ஒரு ரூபத்திலே ஒரு காணி நிலமாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இன்னும் கொஞ்சம் சொபிஸ்டிகேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு வேற ஒரு வீட்டுக்கு மாறுவீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக, வாடகை வீட்டில் தான் எனக்கு சொந்த வீடு 1-2 இருக்கு, இருந்தாலும் நான் இப்போ இருக்கக்கூடிய வேறு இடத்துல இருக்கேன், நான் வாடகை வீட்டில் இருக்கேன், இந்த இடத்துல இருந்து நான் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்கள் வேற ஒரு சொபிஸ்டிகேட்டட் ஹவுஸுக்கு எல்லா விதமாக எல்லா விஷயங்களுமே இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு பெரிய கம்யூனிட்டிக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அதே நேரத்திலே சொத்துக்கள் விவகாரம் அப்படின்ற மாதிரி சொத்துக்கள் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயமாகவும் வரும். அதே மாதிரி அந்த சொத்துக்கள் விஷயத்துக்கு எப்போ நம்ம வந்து சொத்துக்கள்லாம் சேர்க்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கும்போதே பார்த்தோம்னா அதுக்கு பின்னாலே வில்லங்கமும் வருவாங்கல்ல, அது மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்திலே நமக்கு வர்றதுனால ஒரு கண் திருஷ்டினாலேயோ அல்லது ஒரு பொறாமையினாலேயோ ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு வந்து வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த ஒரு காலகட்டத்திலே விருச்சிக ராசியினருக்கு பலரும் அது மாதிரியாக ஒரு சொத்து சேர்க்கிறதோ இது மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணுறதுனால நமக்கு அது கூடயே நமக்கு சின்ன சின்ன வில்லங்கங்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லலாம். அதனால நம்ம எவ்வளோ ஒரு சொத்து சேர்த்தாலும் சரி, சொத்துக்களை விற்றாலும் சரி, பேப்பர்ஸில் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. எந்த ஒரு ரூபத்திலையுமே நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இடம் கொடுத்துட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் சரி பண்ணிக்கலாம், அல்லது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் ஈஸி போட்டு வச்சிருப்போம், அந்த ஈஸி அப்படின்றது அது வரைக்கும் போதும் அப்படின்னு சில பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நம்பி நம்ம அப்படியே விட்டுறாம எவ்வளவு நாளுக்கு நம்ம வந்து ஈஸி போட்டு எடுக்கணும், அதில் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியில் இஷ்யூஸும் ஃபியூச்சரில் வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பர் அட்வொகேட் கிட்ட கேட்டு தெரிந்து கொண்டு அதன் மூலமாக நம்ம வந்து செயல்படுவது அப்படின்றது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ராகு கேது பயிற்சியில் நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நல்ல ஒரு கம்ஃபர்டான ஒரு வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நிறைய சொத்துக்கள் சேர்ப்பது, இடங்கள் சேர்ப்பது, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா வெஹிக்கிள்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதிகமாக சேர்ப்பது, எலக்ட்ரானிக் கேஜெட் சேர்க்கறதுங்கிற மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம கண்டிப்பான முறையில் சொல்லலாம். அடுத்ததாக வந்து நம்ம வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து செய்யறதுனால நமக்கு வேறு எதிரிகள் அப்படின்ற மாதிரியான ஒரு விதத்தில் வந்து பார்த்தோம்னா வந்து பொறாமை, கண் திருஷ்டி இப்படிலாம் சொல்லிட்டோம். அதை தவிர எதிரிகள் அடுத்தவர்கள் வந்து எப்படியாவது நம்மளை வந்து வீழ்த்த வேண்டும் அப்படின்னு நமக்கு தெரியாத மறைமுக எதிரிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மறைமுக எதிரிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். ஸோ அதனால அந்த மறைமுக எதிரிகள் கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவங்க வந்து அந்த மாதிரி எப்படிப்பட்ட எதிரிகளாக இருப்பார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெட்லெஸ்ஸாக அவங்க வந்து எந்த விஷயங்கள் வேணாலும் செய்வதற்கு துணிந்தவர்களாக இருப்பார்கள். மூளையே இல்லாமல் என்ன வேணால் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, இப்படி ஒரு மூளை இருந்ததுன்னா இவன் இந்த மாதிரியான விஷயம்லாம் செய்வானான்னு கேட்பாங்க. அது மாதிரியாக செய்யக்கூடியவர்கள் ரொம்ப ஒரு இதே இல்லாத மாதிரியான ஒரு பிரெயினே இல்லாமல் என்ன விஷயங்கள் வேணாலும் செய்யறதுக்கு தகுந்த ஒரு நபர்களாக இருப்பார்கள். அதனால அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டியது. கெரியர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஃபினான்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கெரியரில் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டே எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அந்த சப்போர்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். நம்ம வேற ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டால் அந்த ஒரு விஷயங்களும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லது நம்ம வந்து பார்த்தோம்னா நமக்கு வேற இடத்துக்கு ஜம்ப் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தோம்னா போகக்கூடிய இடம் மிக மிக ஒரு பெரிய இடமாக ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லலாம். பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இன்னும் நம்ம வந்து பெருசாக விஸ்தீர்ணம் பண்ணி கொண்டு போவோம். ரொம்ப ரொம்ப பெரிய லெவலுக்கு நம்மளோட வெளி உலகத்தில் பேச வெளி உலகம்னா என்ன, உங்களுக்கு அந்த பிசினஸ் மார்க்கெட்ல உங்களை பத்தின ஒரு பேச்சுக்கள் அடிபடும், உங்களை பத்தி நிறைய பேர் தேடி வருவார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதிகமாகவே விருச்சிக ராசியினருக்கு இருக்கிறது. நான் சொன்ன மாதிரி இந்த எதிரி விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நாம் கவனம் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருப்பதன் மூலமாக நாம் நமக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் மூலமாகவே நமக்கு ஒரு பாதிப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து கவனமாக இருந்தோம். அந்த கான்சியஸ்னஸ் அப்படின்றது இருந்ததுன்னா இந்த ஒரு காலகட்டம் அற்புதமான காலகட்டமாக விருச்சிக ராசியினருக்கு இருக்கும். தனுசு ராசினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா எல்லா விதத்திலையும் ஒரு growth அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து கண்டிப்பாகவே சொல்லலாம். நிறைய growth இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய கம்யூனிகேஷனால நம்ம வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போகும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஏஐ ரிலேட்டட் மார்க்கெட் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கற்றுக்கொண்டு அதன் மூலமாக போவீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அதன் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்கள் ஒரு 2 நாள் செய்ய வேண்டிய ஒரு வேலையை சாதாரணமாகவே அது வந்து
பார்த்தோம்னா ஒரு 10 நிமிஷத்துலயோ இல்லை ஒரு மணி நேரத்திலயோ 2 மணி நேரத்திலயோ செஞ்சிடும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடியது நீங்க வந்து இன்னொரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்திலேயே நீங்கள் செய்துவிடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம். எல்லா விஷயத்தையுமே வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு சாதகமாக தான் இருக்குமாங்களே, அந்த மாதிரி சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். கெரியர்ல நல்ல ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமும், பிசினஸ்லயும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கண்டிப்பான முறையில் எதிர்பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த குரு நிந்தனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா. அந்த குரு நிந்தனை அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து எக்ஸாக்டா நம்மளுடைய குருமார்களை தான் நம்ம வந்து நிந்தனை செய்ய வேண்டும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நமக்கு ஏதாவது நல்ல புத்தி சொல்ல வராங்க, நமக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் கொடுக்க வராங்க, நமக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண வராங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக இருக்க, ஒரு கவுன்சிலிங் பண்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயமாக நமக்கு வராங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவர்களை எடுத்தறிந்து பேசுவது, அவர்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருப்பது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக, அவர்கள் சொற்களை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது. ரொம்ப சிம்பிளா சொன்னா பெரியவங்க சொல்ற பேச்சை கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வந்து சாதாரண சின்ன பசங்களுக்கு எல்லாம். அது மாதிரியான ஒரு காலகட்டம். இந்த மாதிரியான சூழ்நிலையிலே பல்வேறு விதமான தனுசு ராசினர்களுக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதனால அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாரும் சொல்றதையுமே நம்ம வந்து எடுத்தெறிந்து விட்டுவிட முடியாது. அதில் இருக்கிற நல்லது தீயது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிந்து கொண்டு அதன் மூலமாக செயல்படுத்துவது, நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு போவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா இந்த லீகல் ரிலேட்டட் இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பிசினஸ்லயும் சரி கெரியர்லயும் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ கெரியர்ல வந்து என்ன லீகல் ரிலேட்டட் இஷ்யூஸ் அப்படின்றது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரி இருக்கிறவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லாதவர்களுக்கு கெரியர்ல என்ன லீகல் ரிலேட்டட் டிஸ்பியூட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம செய்யக்கூடிய செயல்களே ஏதாவது நம்மளுடைய கம்பெனிக்கு வந்து பாதகமாக போயிடுச்சுன்னா அது ஒரு லீகலா இஷ்யூஸ் வரும் இல்லையா. அது மாதிரியான விஷயங்களாகவோ வீண் பழி அப்படின்றது தான் சிம்பிளா நம்ம வந்து சொல்லணும். வீண் பழி அல்லது வந்து பார்த்தோம்னா நாம் செய்யக்கூடிய ஒரு செயலின் மூலமாக அந்த சின்ன சின்ன தவறின் மூலமாக ஒரு கான்சியஸ்னஸ் இல்லாத காரணமாக தனுசு ராசினர் ஒரு சில பேருக்கு அது மாதிரியான விஷயங்கள் வந்து சேரும். அது மாதிரியான ஒரு காலகட்டமாக அந்த லீகல் டிஸ்பியூட்ஸ் ஆல்ரெடி வேற ஏதாவது ஒரு ரூபத்தில் லீகல் டிஸ்பியூட்ஸ்ல நம்ம வந்து ஈடுபட்டிருந்தோம்னாலோ அல்லது வந்து பார்த்தோம்னா நமக்கு வேற ஏதாவது ஒரு ரூபத்தில் அது மாதிரி ஆல்ரெடி நம்மளுடைய ஃபேமிலி ரிலேட்டட் ஏதாவது டிஸ்பியூட்ஸ்ல இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தனாலோ அந்த விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் இழுத்து கொண்டு போகக்கூடியது. அந்த இந்த டைம் வந்து பார்த்தோம்னா அதுக்காக அதிகமாக நம்ம வந்து செலவிடக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லலாம். அதே போல வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து கவனம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து எந்த ஒரு ரூபத்திலையுமே கவனச்சிதறல்கள் கூடாது. அப்படி கவனச்சிதறல்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒன்று வைத்தோம் என்றால் நான் சொன்ன இந்த ஏரியாஸ்ல எல்லாமே நம்ம வந்து சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தனுசு ராசினருக்கு இந்த ஒரு காலகட்டம் அமையும். மகர ராசினரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு காலகட்டம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துல 2ஆம் இடத்துல ராகு வந்துடுறார். 2ஆம் இடத்துல வந்து தனவாக்கு குடும்பம் அப்படின்ற மாதிரியான விஷயமா, தனவாக்கு குடும்பம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்போது பார்த்தோம்னா இந்த விஷயத்துல அவர் நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா அப்படின்ற மாதிரியான விஷயமா யோசிக்கும் போது இந்த வாக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். 2ஆம் இடம் வந்து வாக்கு அப்படின்ற விஷயம் சொல்றோம்ல. ராகு வந்து உட்காந்துட்டாலே ரொம்ப ட்ரிக்கியா பேசுறது அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நைச்சியமாக பேசுகிறார்கள் அல்லது வந்து பார்த்தோம்னா அவங்க பேசுறதுலயே நம்ம வந்து மயங்கி போயிடுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. என்ன அவர் பேசினாரு, அவர் பேசுனது கரெக்டா தப்பா அல்லது வந்து நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்னு தெரியல, ஆனா அவர் பேசும்போது அதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நம்ம வந்து சில பேர் சொல்லுவோம். அது மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் செய்யறதுக்கு உண்டான வேலையை பார்ப்பார் ராகு. ஸோ அது மாதிரியான விஷயங்களாக அதனால பேச்சின் மூலமாக அதிகப்படியாக புகழை உச்சாணி கோம்பத்திலே போய் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பாக மகர ராசினருக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். பணம் அப்படின்றது பல்வேறு ரூபத்திலையுமே பணம் ஏதாவது வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் கண்டிப்பான முறையில் சொல்லலாம். பணம் வந்து கொண்டே தான் இருக்கும், எதுக்கும் வந்து குறை இருக்காது அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில், அதாவது ஓபிஎம்னு சொல்லுவாங்க, அதர் பீப்புள்ஸ் மணின்னு, அடுத்தவங்க பணமாவது நம்ம பேக்கெட்ல கண்டிப்பான முறையில் இருக்கும். எல்லாருக்கும் ஆசை வந்து நம்ம பணம் நம்ம பேக்கெட்ல இருக்கணும், கடனா இருக்கக்கூடாது, சொந்த பணமா இருக்கணுங்கிறது தான். பட் இந்த ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு அதிகமாகவே இருந்தாலும் மகர ராசினருக்கு இப்ப இந்த ஓபிஎம் அப்படின்ற மாதிரியான விஷயம் எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த ஓபிஎம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். ஸோ எந்த ஏரியாஸ்ல நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா இந்த ஒரு காலகட்டத்திலே நமக்கு வந்து இந்த தலைகணம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு தலைகணம் அப்படின்ற மாதிரியான, அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து எடுத்தெறிந்து அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு அடுத்த ஏரியாஸ்க்கு போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். சில முக்கியமான விஷயத்திலெல்லாம் நம்ம வந்து கவனம் கொள்ளாமல் அந்த கவனத்தை சிதறவிட்டு அடுத்தடுத்து நம்ம வந்து போய்கொண்டே இருக்கிறோம், முன்னேறி போயிட்டே இருப்போம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம்ல. அப்ப நிறைய விஷயங்கள், நிறைய படிக்கட்டுகளை வந்து குதித்து போயிருப்போம். அந்த படிக்கட்டுகள் எல்லாம் அதுக்கப்புறம் நம்ம திரும்பி வரக்கூடியவோ அல்லது திரும்பி பார்க்கக்கூடியவோ ஒரு சூழ்நிலையில் இருந்ததுன்னா நம்ம மிஸ் பண்ணக்கூடியாத ஒரு படிக்கட்டுகளாக அந்த ஒரு படிக்கட்டுகள் இருக்கும். அதை நம்ம வந்து மிஸ் பண்ணதுக்காக பயங்கரமா ரெக்ரெட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா எடுத்தெறிந்து பேசுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்களிலும் கவனம் தேவை. ரொம்ப ஈகோயிஸ்டிக் நேச்சர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இந்த ஒரு காலகட்டத்திலே இருக்கக்கூடாது. கண்டிப்பான முறையிலே அதுல வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம்.
பல்வேறு விதமான ஒரு அமானுஷ்ய அனுபவங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். சித்தர் மாதிரியாக சில பேர் இருப்பாங்க. அவங்க சித்தர் அப்படின்றது வந்து உலகம் சொல்லவே சொல்லாது. இப்போதைக்கு உலகம் சொல்லக்கூடிய சித்தர்கள் வந்து பார்த்தோம்னா, அதாவது இருக்கக்கூடிய நபர்களை நான் சொல்றேன், மறைந்த நபர்களை பற்றி சொல்லலை. இருக்கக்கூடிய நபர்களில் வந்து 100 பேர் சித்தர் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து ஒரு யூடியூப்லயோ அல்லது வந்து டிவிலையோ சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் வந்து 99 பேர் வந்து ஒரு ஏற்புடைய மக்களாக இருக்க மாட்டார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மகர ராசினரை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருப்பது அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஈகோயிஸ்டிக் நேச்சர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் வந்து கவனமாக இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சித்தர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பலருக்கும் தெரியாத சித்தர்கள், பலருக்கும் தெரியாத ஒரு அனுபவங்கள், அமானுஷ்ய அனுபவங்கள், பலருக்கும் அறியாத ஒரு தெய்வீக அனுபவங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதிகப்படியாக நடப்பதற்கு மகர ராசியினருக்கு சாத்தியம் இருக்கிறது. அந்த இடங்கள்லாம், அந்த ஒரு ஏரியாஸ் எல்லாமே நீங்க வந்து டெவலப் பண்ணிக்கிறது, ஒரு ஈகோயிஸ்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் ஏதாவது வந்ததுன்னா அந்த ஒரு ஏரியாஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து மட்டுப்படுத்திக் கொள்வது அல்லது வந்து அதை உதாசீனப்படுத்தி விடுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் செய்தீர்கள் என்றால் இந்த ஒரு 1.5 வருடத்திலே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும். கும்பராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ராகு கேது பயிற்சி அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு வந்து சனியும் வந்து இப்போதான் மாறி போயிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் 7.5 சனிக்குள்ளேயே தான் இருக்கீங்க. ராகு வந்து அவர் ஜென்மத்துக்கு வந்துடுறார். ராகு அது ஜென்மத்துக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இது நாள் வரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்த உலகம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகட்டும், இது நாள் வரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொரு விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடியது அனைத்திலையுமே உங்களுடைய பார்வையும் கோணங்களும் எண்ணங்களும் எல்லாமே மாறும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கண்டிப்பான முறையில் சொல்லலாம். ஒரு ஆளுமைத்தன்மை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக ஆளுமைத்தன்மை, வீரியம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும்னு கண்டிப்பான முறையிலேயே சொல்ல முடியும். அதே போல வந்து பார்த்தோம்னா தொட்டது துலங்கும் நேரம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக எப்படியாவது ஒரு கஷ்டப்பட்டாவது நீங்க அந்த ஒரு விஷயத்தை முடித்து விடுவீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இந்த ஒரு காலகட்டத்தை சொல்லலாம். ஸோ மேஜர் சக்சஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் நம்ம வந்து இந்த ஒரு டைம்ல சொல்ல முடியும். அதே சமயத்தில் நம்மளுடைய ஃபேமிலி லைஃப் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், ஃபேமிலி லைஃப்ல வந்து பார்த்தோம்னா கணவனாகட்டும் மனைவியாகட்டும், நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களிடமிருந்து எதிராளிக்கு ஏதாவது ஒரு விதமான ஒரு நச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில், அதாவது உங்களுடைய எதிர்பார்ப்பை அவர் பூர்த்தி செய்யவில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தாலும் சரி, அது சின்ன விஷயங்கள் சொல்றோமாகட்டும் அல்லது சிந்தனைகளாகட்டும் அல்லது வந்து செயல்பாடுகளாகட்டும் எந்த ஒரு விஷயமாகட்டும், மனைவி வந்து நம்மளுடைய ஒரு விஷயத்தில் வந்து அவருக்கு சொல்ற மாதிரியான ஒரு விஷயமாக அவங்க கேட்கலன்னா இல்லை அவங்க செய்யறது வந்து தப்பா செய்யறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமாகவோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி வந்து அந்த ஒரு விஷயத்தினால நாம வந்து ஒரு எப்ப பார்த்தாலும் ஒரு அவங்கள பக் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதன் காரணமாக நமக்கு பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய ஃபேமிலி லைஃப்ல வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வரும். அதாவது நம்ம வந்து எதிராளி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ அல்லது எதிராளியை நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தோம் அல்லது தொல்லை பண்ணிக்கொண்டே இருந்தோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் நமக்கு வந்து ஆப்வியஸ்லி அவங்களுக்கு மனசு வேதனைப்படும் இல்லையா. அப்போ அந்த மாதிரியான வேதனைப்படும் பொழுது நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கண்டிப்பான ஒரு ரப்பிங் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரும். ஏதாவது சின்னதாக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஓவராலாக வரதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பார்த்தோம்னா இந்த கிரவுண்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அது நம்மை நாமே புடம் போட்டுக் கொள்வது, நாம செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் சரிதானா, அடுத்தவர் இடத்தில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கரெக்டான ஒரு விஷயமா தான் இருக்கா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்து பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சரணாகதி அப்படின்ற மாதிரியான விஷயம் விநாயகர் தான். விநாயகர் சரணாகதி அடைந்தோம் என்றால் கண்டிப்பான முறையில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஆன வரைக்கும் நமக்கு அந்த அமைதி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், விநாயகரை சரணாகதி அடைவது அப்படிங்கிறது அவர் சும்மா கோயிலுக்கு போயிட்டு வருது ஒரு விளக்கேற்றுறது அப்படின்ற மாதிரியான விஷயத்துடன் நின்று விடாது. விநாயகரை மந்திர ரூபமாக வழிபடுவது அப்படின்ற மாதிரியான அவருடைய மந்திரமான பீஜங்களான கம் ஆகட்டும் க்ளௌம் ஆகட்டும், இந்த க்ளௌம் என்கிற மந்திரம் வந்து ரொம்ப பலன் தரும். ஓம் க்ளௌம் கணபதையே நமக என்கிற ஒரு மந்திரம் வந்து கும்பராசினை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 1.5 வருஷம் இந்த சனியுடைய ஒரு விஷயமும் சரி, ராகு கேதுவோட ஒரு விஷயமும் சரி, ரொம்பவும் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து அரண் போல் காக்கக்கூடிய ஒரு மந்திரமாக இந்த ஓம் க்ளௌம் கணபதியே நமக என்ற ஒரு மந்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிரவுண்டிங் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த க்ளௌம் என்கிற ஒரு மந்திரம் வந்து உங்களுக்கு எர்த் எலிமெண்ட். ஸோ கண்டிப்பான முறையில் இந்த க்ளௌம் என்கிற மந்திரம் உங்களை அரண் போல் காக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்.
மற்றபடி வெற்றிகள் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால் எதுவாக இருந்தாலும் போயிட்டு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்ற மாதிரியான விஷயமாக முடித்து கொண்டு வந்து விடுவோம். அது வந்து ஃபேமிலி லைஃபாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி லைஃப்பில் நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம செய்யறது அப்படின்ற மாதிரியான இருந்தாலும் சரி, கெரியர்லேயே இருந்தாலும் சரி, growth அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அல்லது பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். படிப்பு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாட்டங்கள் வந்து பார்த்தோம்னா படிப்பை விட நமக்கு செல்போன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல வந்து நாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்களாக கும்பராசியினர் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கு. அந்த கவனம் அங்க போகாம கவனம் செலுத்தினால் கண்டிப்பான முறையிலே இந்த ஒரு 1.5 இயர்ஸ்ல வந்து நமக்கு எதுவும் தோல்விகளோ அல்லது வந்து நமக்கு மார்க் கம்மியாகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களோ எதுவுமே வராம நம்ம வந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். மீனராசி மீனராசினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகப்படியாக நமக்கு வந்து ஃபாரின் ரிலேட்டட் அல்லது வேற்று மொழி பேசுபவர்கள் அல்லது வேறு ஒரு மதத்தினர் அப்படின்ற மாதிரியாகவும் சொல்லலாம்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி வேறு மதத்தினர் வேற்று மொழி பேசுபவர்கள் இவர்கள் மூலமாக அதிகப்படியான ஆதாயம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கண்டிப்பான முறையில் இந்த டைம்ல எதிர்பார்க்க முடியும். இந்த ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ்க்குள்ள இந்த ஆன் சைட்டுக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த கெரியர் ரிலேட்டடா இருக்கக்கூடியவர்கள்லாம் ஆன் சைட்ல எதிர்பார்த்து கொண்டு இருப்பவங்க, எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் விஷயங்கள்லாம் இருக்கிறவங்க அல்லது வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ரூபத்திலே நமக்கு வந்து ஃபாரின்ல இருந்து நம்மளுடைய பிசினஸோ அல்லது கெரியரோ இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு விஷயங்களை செய்பவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு சப்போர்ட் எல்லாமே இந்த டைம்ல கண்டிப்பாக கிடைக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கிடைக்கும். growth அப்படின்ற மாதிரியான விஷயங்களுமே கண்டிப்பான முறையிலே நமக்கு இந்த ஒரு டைம்ல வந்து சேரும். அதே போல வந்து பார்த்தோம்னா என்ன சொல்றது, போகத்தில் நாட்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ராகு வந்து மாயை அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த பதிவின் ஆரம்பத்திலேயே சொன்னோம். அது மாதிரி அந்த மாயை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த போகத்தில் மாயை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இந்த ஒரு விஷயத்தை நீங்க கரெக்டா டீகோட் பண்ணி பார்த்துக்கணும் மீனராசினரை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த போகத்தில் மாயை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது. அல்லனா இந்த ஒரு காலகட்டம் அப்படின்ற காலகட்டம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே போல வந்து பார்த்தோம்னா ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் வந்து நமக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து குலதெய்வம் வந்து எவருக்கெல்லாம் குலதெய்வங்கள் ஒரு உக்கிர ரூபங்களாக இருக்கக்கூடிய குலதெய்வங்களாக இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து பார்க்கிறோமோ, அந்த மாதிரி உக்கிர ரூபமாக இருக்கக்கூடிய குலதெய்வங்கள் எல்லாமே நமக்கு வந்து இந்த டைம்ல நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். குலதெய்வம் மட்டும் இல்லாம உக்கிர தெய்வங்கள் எல்லாமே, அதே மாதிரி கிராம தெய்வங்கள் உக்கிர தெய்வங்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான தெய்வங்கள் எல்லாமே ரெகுலரா வழிபடக்கூடிய ஒரு ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ்ல வழிபடாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்திற்கு இந்த பாடிகார்டு முனீஸ்வரர், முனியப்ப சுவாமி, இவங்களுக்கெல்லாம் வந்து சில பேர் வந்து சுருட்டு வைப்பாங்க, சில பேரெல்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு லிக்கர் வைப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் வைப்பாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான ஒரு வழிபாடுகள் அப்படின்னு செய்வதை எந்த மாதிரியான வழிபாடுகளாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தெய்வங்கள்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு தெய்வ வழிபாடுகள் மீனராசினருக்கு இந்த ஒரு டைம்ல வந்து கொஞ்சம் அதிகமாக ஈர்ப்புடையதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களுக்கு நல்லதை தான் செய்யக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஈர்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பான முறையிலே அந்த ஈர்ப்புகளை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அந்த தெய்வத்திடம் உங்களுடைய நாட்டத்தை அதிகமாக செலுத்தலாம். காரணம் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்களுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இப்போ அந்த ஹெல்த் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயங்கள், அதாவது 2 விஷயத்துல கவனம் செலுத்தணும்னு வச்சுக்கோங்க. ஒன்று வந்து ஹெல்த் அப்படின்ற மாதிரியான விஷயத்திலையும் கவனம் செலுத்த வேண்டியது, இன்னொன்று வந்து பார்த்தோம்னா மறைமுக எதிரிகள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். நமக்கு தெரியாமையே நம்ம கூடயே இருந்து இவங்க தான் பண்றாங்களா, இவங்க தான் எவ்வளவு நாள் பண்ணாங்களா அப்படின்றதே தெரியாத அளவுக்கு சில விஷயங்களை செய்யக்கூடிய நபர்கள் உங்கள் அருகிலேயும் இருக்கலாம். நம்ம கண்ணு முன்னால வந்துட்டு போனாலும் ஒரு மாஸ்க் அணிந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நமக்கு தெரியாம மறைமுகமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்ற மாதிரியா, மறைமுகம்னா நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாதது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் நம்ம வந்து சொல்லலாம். அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் அதிகரிக்கக்கூடிய காலம், ஹெல்த் ரிலேட்டட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரக்கூடிய காலம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த டைமை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும், அப்ப நம்ம வந்து தெய்வ வழிபாடு, தெய்வீகத்தில் நாட்டம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம வந்து நாட்டங்கள் அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு வேண்டாத விஷயங்கள் குறையும் அப்படின்னு சொல்ல நம்ம வந்து தாராளமான முறையில் அந்த மாதிரியான ஒரு விஷயமா சொல்ல முடியும். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா மெயினா இந்த டைம்ல வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே தொடர்ந்து செய்யாம பாதியில விட்டுட்டு ஓடுற குணம் அப்படின்ற மாதிரியான ஒரு குணம் வந்து அதிகமா இருக்கும். ஒரு விஷயத்தை தொடங்குறது கொஞ்ச நாள்ல வந்து அதை அப்படியே விட்டுறது, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே பாதியில விட்டுட்டு அது அடுத்தது ஒரு விஷயத்தை தொடங்குறது, இது மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வாழ்நாள் போய்கொண்டே இருந்தோம்னா அதுக்கு எண்டே இருக்காது. 1 இயர் 1.5 இயர்ஸ் இந்த மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து செஞ்சுட்டோம் அப்படின்னா மேஜர் விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து தடைபட்டு போகும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு பயிற்சியிலையும் நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு நம்ம வந்து ஆட்கொண்டு பட்டு கொண்டே இருந்தோம் என்றால்
அதன் மூலமாக வரக்கூடிய ஒரு எதிர்விளைவுகள் அப்படிங்கிறது நமக்கு லைஃப் ஃபுல்லாவே வரும் இல்லையா. அதுதான் கிரகங்கள் அப்படின்னாலும் அந்த விஷயங்கள் நமக்கு தெரிகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும்பொழுது அதற்குண்டான ஒரு ப்ரிப்பரேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் இந்த ராசி பலன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமே. ஸோ அந்த ப்ரிப்பரேஷனை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. இது மாதிரியான விஷயங்கள் இப்போ நம்ம சொன்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டாலோ ஏற்பட்டு இருந்தாலோ அல்லது ஏற்பட ஆரம்பித்து விட்டது இப்பவே அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்தாலோ கண்டிப்பான முறையில் நீங்கள் அதை சரியும் செய்து கொள்ளுங்கள். அதே மாதிரி கமெண்ட் பண்ணுறதுக்கும் தவறி விடாதீர்கள். கமெண்ட் பண்ணாலும் நம்ம வந்து எந்த மாதிரியான ஒரு ராசிகளுக்கெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றதையும் தெரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். நமச்சிவாய்.